ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாந்தி சேனல். இன்றைக்கி கஷ்டங்களை போக்கும் சொர்ணகால பைரவர் விரத வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவபெருமானின் 64 வடிவங்களில் பைரவர் வடிவம் முக்கியமானது. பைரவருக்கு பல்வேறு தலங்களில் சன்னதிகள் இருக்கின்றனர். காசியில்தான் பைரவருக்கு தலைமை பீடம் அமைந்திருக்கிறது. அங்கு அவர் கால பைரவர் என்று போற்றப்படுகிறார். காரைக்குடி அடுத்த இலுப்பங்குடியில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர், சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் அஷ்ட பைரவர்கள், ஸ்ரீவாஞ்சியத்தில் யோக பைரவர் என்று சிறப்புமிக்க பைரவர் வழிபாட்டு தலங்கள் ஏராளம் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் பைரவபுரம். இது அழிவிடை தாங்கி என்று அழைக்கப்படுகிறது. கஷ்டங்களை போக்கும் சொர்ணகால பைரவர். பழங்காலத்தில் இந்த ஊர் அறவழி தாங்கி என அழைக்கப்பட்டது. இந்த பகுதி பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி செய்தபோது இங்கு சைவ நெறி தலைத்தோங்கியது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் வீர சம்புவராயன் என்ற மன்னர் இங்கு ஆட்சி செய்தார். அப்போது வடக்கே இருந்து யாதவராயன் என்ற மன்னன் படையெடுத்து வந்தார். இருவருக்கும் இடையே பெரும் போர் நடந்தது. முதல் நாள் நடந்த போரில் சம்புவராயன் படைகள் சேதமடைந்தனர். அன்று இரவு பைரவரை வேண்டி அடுத்த நாள் போரில் கலந்து கொண்டார். அடுத்த நாள் சம்புவராயன் பெரும் வெற்றியடைந்தார். இந்த வெற்றியை அறிய சொர்ணகால பைரவருக்கு பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பினார். இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் பைரவர் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். இங்கே பைரவரின் 8 கோலங்களையும் சுதை வடிவில் தரிசிக்கலாம். பிராமி சக்தியுடன் அசிதங்க பைரவர், மகேஸ்வரியுடன் ருரு பைரவர், கௌமாரியுடன் சண்ட பைரவர், வைஷ்ணவியுடன் குரோதன பைரவர், வராகியுடன் உன்மத்த பைரவர், இந்திராணியுடன் கபால பைரவர், சாமுண்டியுடன் பீஷ்ண பைரவர், சண்டிகையுடன் சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் அருள்கிறார்கள். ஆணவம் கொண்ட பிரம்மனின் 5வது தலையை கொய்ததாக நான்முகனாக ஆக்கினார் பைரவர். அந்த பிரம்மா வழிபட்ட தலம் இந்த பைரவபுரம் என்கிறார்கள். 4 திருக்கரங்களில் சூலம், உடுக்கை, கத்தி, கபாலம் ஆகியவற்றை தரித்தவராக 3 கண் கொண்டவராக பைரவர் தரிசனம் தருகிறார். வெள்ளிக்கிழமை மாலை வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வந்தால் வறுமை நீங்கும். ஏதாவது ஒரு தேய்பிரை அஷ்டமியில் விரதம் தொடங்கி தொடர்ச்சியாக 11 தேய்பிரை அஷ்டமியில் செவ்வரளிப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பேறு கிடைக்கும். 7 மிளகுகளை துணியில் கட்டி நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். நவகிரக தோஷங்களும் விலகும். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே உள்ளது அழிவிடை தாங்கி கிராமம். காஞ்சிபுரத்திலிருந்து வெம்பாக்கம் வழியாக அழிவிடை தாங்கி வந்தடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.